பிரதமரின் ரோட் ஷோவை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமியை நரியுடன் ஒப்பிட்டு காட்டமாக அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இதனையடுத்து அண்ணாமலையை சரமாரியாக விமர்சித்து அதிமுக தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. அப்பப்போ பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வர்றவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது. தமிழகத்திலே கருத்து சொல்ல முடியாதவர்கள். இந்த நரி பார்த்தீங்கன்னா ஒரு மேல ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா. அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு. அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான். ஆனால் இன்றைக்கி வேண்டானே, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவருக்கு அவங்க வாழ்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் யாருன்னு கேட்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல் இருக்கு. தம்பி, நீ உண்மையிலே படிச்சு பாஸ் பண்ணியா பிட்டடிச்சு பாஸ் பண்ணான்னு தெரியல. இருந்தாலும் என்ன பேசுறேன்னே தெரியல, எதை பற்றி எப்படி பேசுனதில்ல. அண்ணா திமுக தலைவரை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? நீ ஒரு பதவியில கவுன்சிலர் பதவி கூட நின்று ஜெயிச்சதில்லை. அதுவும் ஒரு தேர்தலில் போன சட்டமன்ற தேர்தலில் நாங்க இருந்து 1000 ரூபாய் கொடுத்து உனக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க மக்கள். இன்னைக்கு நீ கோவையில் நிற்கிற, நல்லா மாட்டிக்கிட்ட. இந்த உளறிட்டு நானும் வந்து சீனில் இருக்கிறேன், நானும் களத்தில் இருக்கேன், என்னையும் சண்டைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கெஞ்ச வேணாம். அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் வந்த ரோட் ஷோ வந்து ஃபெயிலர்ன்றாங்களே எல்லாருமே, கூட்டமே இல்லைன்றாங்க, பேசும்போது இறந்து போயிட்டேன்றாங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது. அதெல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு பேசுகிறான் அண்ணாமலையை பொறுத்தவரை பார்த்தா ஒரு முழு பூசணியாக சோத்தில் மறைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பிஜேபி ஒன்றும் இல்லாத பிஜேபிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அது கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து அது வந்து எடுபடாத ஒரு விஷயம். அது மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சியை காணாம போயிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அவ்வளவு பெரிய மந்திரமா இருக்கு. அவ்வளவு பெரிய மந்திரம் இருக்குனாக்கா அவர் சொல்றது அவ்வளவு பெரிய மந்திரவாதி கூட இருக்கு. அவர் திமுக தான் போட்டி. இதில் பாரதிய கட்சி 3வது இடம். ஆகவே அவங்கள பற்றி பேசி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நாங்கள் களத்தில் இருக்கிறோம், வெற்றி உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.